இப்போ ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம இந்த கான்வர்சேஷன் நடத்தும்போது உங்க 10 நிமிஷம் அந்த மனநிலைங்கிறது என்னை நோக்கி மட்டுமே இருக்கும்போது ஏன் உங்களுக்குள்ள அதர் விஷயங்கள் எதுவும் உள்ள வரல? உங்கள் காதல் பத்தியோ, உங்கள் தோல்வி பத்தியோ, மற்ற நபர்கள் பத்தியோ உங்களுக்குள்ள வந்திருக்காது. ஏன்னா என்ன மட்டுமே நீங்க நோக்கி இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. இதே மாதிரியே உங்களால எப்போதும் இருக்க முடியாது. அதாவது நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல வரல, மற்ற விஷயங்கள்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ஆனா மற்ற எந்த விஷயம் பார்க்கும்போதும், ஒரு சினிமா படம் பார்க்குறோம், ஒரு சீரியல் பார்க்குறோம், அப்ப அதுல மட்டுமே கவனம் போகுது, மற்ற சிந்தனை வரல. ஆனா அது டேஞ்சர். சினிமா பார்த்தாலும் டிவி பார்த்தாலும் அது காதல் சார்ந்த விஷயம்ங்கிறதுனால அது நம்மள அதை ஞாபகப்படுத்தும், அவங்க பேசுற டயலாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ மற்ற விஷயத்துக்கு நான் சொல்றேன், ஒரு படிக்கும்போது, ஒரு வேலையை சரியா கரெக்டா பண்ணிட்டு இருக்கும்போது, மைனூட்டா வாட்ச் பண்ணும்போது சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மைனூட்டா வாட்ச் பண்ற விஷயங்கள்ல அதை மட்டுமே பார்க்குறோம். அப்போ எனி டைம் நீங்க அது சார்ந்து அந்த மாதிரி விஷயங்களே பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து விடுபடலாமா, இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து விடுபடலாமா, இந்த ஒண்ணுக்கும் ஆகாத விஷயத்துல இருந்து விடுபடலாம் இல்லையா? அப்போ ஃப்ரெண்டு கூட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், ஏதாவது பேசிட்டே இருக்கணும், ஏதாவது எழுதிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு தனிமை தான் பிரச்சனைனா அந்த தனிமையை கண்டிப்பா தவிர்த்து தானே ஆகணும்.